إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இப்போது அத்தர்சு தாஸி 9வது பாடத்திலே இருக்கின்றோம். அத்தர்சு தாஸி. மன் ஹாதா الرجل மன் ஹாதா الرجل இந்த மனிதர் யார்? யார் இந்த மனிதர்? மன் ஹாதா الرجل هو عباس. هو عباس. இந்த ஆண் யார்? ரஜுல் ஆண் மனிதன். هو عباس அவர். عباس. عباس تاجر. عباس ஒரு தாஜிர் வியாபாரி. عباس تاجر غني. عباس ஒரு غني செல்வந்த வியாபாரி. تاجر غني. حامد مدرس. حامد ஆசிரியர். حامد مدرس جديد. حامد புதிய ஆசிரியர். مدرس جديد. ما هذا؟ هذا تفاح. هذا تفاح. التفاح فاكهة لذيذة. تفاح ஒரு சுவையான பழம். فاكهة لذيذة. طيب ما ذلك؟ ما ذلك؟ ذلك عصفور. ذلك عصفور. அது என்ன? அது ஒரு சிட்டுக்குருவி. عصفورன்றது ஒரு இனம், பல வகை இருக்குது அதுல. ذلك عصفور நாம் சுருக்கமாக சிட்டுக்குருவின்னு சொல்லிக்கொள்ளலாம். ذلك عصفور அது ஒரு குருவி, சிட்டுக்குருவி. العصفور طائر صغير. العصفور طائر ஒரு பறவை. طائر ஒரு பறவை. எப்படியான பறவை? صغير ஒரு சிறிய பறவை. العصفور طائر صغير. العربية عرب لغة سهلة. لغة ஒரு மொழி. العربية لغة عرب மொழி ஒரு மொழி. سهلة இலகுவான ஒரு மொழி. لغة سهلة. العربية لغة سهلة. العربية لغة سهلة. العربية لغة جميلة. العربية لغة جميلة. عربية ஒரு அழகான மொழி. لغة جميلة. عمار طالب مجتهد. مجتهد முயற்சியுள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மாணவன். அம்மார் طالب مجتهد. ومحمود طالب كسلان. ومحمود طالب இதோட முடியுது. மேலதிகமாக வர்ணிச்சிருக்கு. எப்படியான தாலிப்? தாலிபுன் கஸ்லானு. தாலிபுன் கஸ்லானு சோம்பேறியான மாணவன். முஜ்தஹிதுக்கு மாற்றம். ومحمود طالب كسلان. من أنت؟ من أنت؟ أنا طالب. أنا طالب. يرنا ورمانا. أأنت طالب جديد؟ أأنت طالب جديد نيور புதிய மாணவன். نعم أنا طالب جديد. ஆம் நான் ஒரு புதிய மாணவன். نعم أنا طالب جديد. عمار. طيب إذن عمار. وهذا محمود طالب كسلان. وهذا محمود طالب كسلان. عمار طالب مجتهد. طيب انظروا إلى الدرس مرة ثانية. இரண்டாவது முறையும் درس பாருங்க. நான் வாசிக்கும் பொழுது புரிஞ்சுக்கோங்க. من هذا الرجل؟ من هذا الرجل؟ هو عباس. عباس تاجر. عباس تاجر غني.
حامد مدرس حامد مدرس جديد. ما هذا؟ هذا تفاح. التفاح فاكهة لذيذة. நல்ல சத்தம் போட்டு அசீரா பேர் சொல்லுங்க. வாசிக்கவா? வாசிங்க. அசீரா வாசிக்கவா? வாசிங்க. ذلك الرجل مدرس جديد لا هو طبيب جديد. أذلك الرجل அந்த மனிதர் مدرس جديد புதிய ஒரு ஆசிரியரா. أذلك ஹம்சத்து இஸ்திஃபாம் புதிய ஒரு ஆசிரியரா. அந்த மனிதர் புதிய ஒரு ஆசிரியரா. أذلك الرجل அந்த ஆண் புதிய ஒரு ஆசிரியரா. ذلك الرجل مدرس جديد لا இல்லை هو طبيب جديد அவர் ஒரு புதிய வைத்தியர். நாம் அடுத்தது யாரு? ஜெரீனா. நாம் هذا درس سهل. திரும்ப வாசிங்க. هذا درس سهل. தர்சன் இருக்குதா தர்சுன் இருக்குதா? தர்சுன். நாங்க எந்த இடத்துலயும் ரஃபு தான் செய்யணும் அடிப்படையில் தானே. தர்சன் இருந்தா நீங்க குர்ஆன் வச்சுல பார்த்துருப்பீங்க. என்ன குர்ஆன் ஓதும் போது இதுக்கு ஒரு அலிஃப் வரும். அப்படி இருந்தா தான் தர்சன் என்று சொல்லணும். இல்லாட்டி இது தர்சுன். ஹாதா தர்சுன் சஹ்லுன். ஹாதா தர்சுன் சஹ்லுன். ஹாதா தர்சுன் சஹ்லுன். ரைட். நாலாவது الرابع. யார் வரீங்க? ஹாதா தர்சுன் சஹ்லுன் என்றால் இது ஒரு இலகுவான பாடம். சஹ்லுன் இல்லை. அஸ்மத் சொல்றேன். அஸ்மத். அப்பாசுன் தாஜிருன் ஷஹீருன். அப்பாசுன் தாஜிருன் ஷஹீருன். ஷஹீருன் என்ற பிரபலியமான ஃபேமஸான. அப்பாஸ் ஒரு பிரபலியமான, ஷஹீர் ஃபேமஸான ஒரு தாஜிர் வியாபாரி. நாம் அல் ஹாமிஸ். மசூகா உஸ்தாத். நாம் பிலாலுன் முஹந்திசுன் கபீரும். பிலால் ஒரு முஹந்திஸ். எப்படியான முஹந்திஸ்? கபீருன் பெரிய ஒரு இன்ஜினியர். பிலாலுன் முஹந்திசுன் கபீருன். அடுத்தால் யார் வரீங்க? ஆஃப்ரின் பேகம். ஆஃப்ரின் வாசிச்சுட்டு இருங்க. அல் இங்கிலீசியத்து லுகத்துன் ஸஈபத்துன். ஸஈபத்துன் இல்ல ஸஅபத்துன். அல் இன்ஜிலிஸியத் ஆங்கிலம். அல் இன்ஜிலிஸியத்து லுகத்துன் ஸஅபத்துன். நாம் டிஃபிகல்ட் அதாவது கஷ்டமான ஒரு மொழி. ஆங்கிலம் கடினமான ஒரு மொழி. அல் இன்ஜிலிஸியத்து லுகத்துன் ஸஅபத்துன். அல் இன்ஜிலிஸியத்து லுகத்துன் ஸஅபத்துன். طيب என்ன டவுட்? ஹாதா தர்சுன் சஹ்லுன் அப்படின்னு இருக்குல்ல உஸ்தாத். ஹாதா தர்சு சஹ்லுன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அதுக்கு வேற அர்த்தம், இதுக்கு வேற அர்த்தம். ஹாதா தர்சுன் சஹ்லுன் என்றால் இந்த இது ஹாதான்றது பாடம் இலகுவானதுன்றதுதான் அர்த்தம். அது ஹாதா தர்சு சஹ்லுன்னு சொல்லலாம்ல? இல்ல. ஹாதா இது. ஹாதாண்டா இது. இது இலகுவான பாடம். தர்சுன். இங்க தர்சுன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாக்கியம் முடிவடைஞ்சிட்டு. ஹாதா தர்சுன் இது ஒரு பாடம். ஹாதா தர்சுன் எப்படியான பாடம்? சஹ்லுன் இலகுவான ஒரு பாடம். இது ஒரு இலகுவான பாடம் என்று நாங்க சஹ்லுன் மேலதிகமான ஒரு சொல்லாக சேர்த்திருக்கிறோம். அப்படி இல்லாம நீங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி ஹாத தர்சு என்று சொன்னால், இந்த பாடம் என்று சொன்னால் அங்க ஜும்லா முடிவடையல. ஜும்லா வாக்கியம் முடிவடையல. ஹாத தர்சு இந்த பாடம் சஹ்லுன் இலகுவானது. நீங்க சில இடத்துல எப்படி சொல்ல வேண்டி வரும்? ரைட். இந்த பாடம் இலகுவானது என்று சொல்ல வேண்டிய இடங்களும் வரும். இது ஒரு இலகுவான பாடம் என்று சொல்ல வேண்டிய இடமும் வரும். இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குது? இது தர்சுன் ஒரு இலகுவான பாடம். இது இலகுவான ஒரு பாடம். இது இலகுவான பாடம்.
ரைட். இப்போ அடுத்ததுக்கு நான் போவோம். 7வது யார் வரீங்க? ஐநூல் ஃபாத்திமா. ஃபாத்திமா. ஃபாத்திமா அடுத்தது ஐநூல். أأنت رجل غني؟ لا أنا رجل فقير. أنت رجل غني. நீ ஒரு பணக்கார மனிதனா, பணக்காரானா? லா இல்லை. அன ரஜுலுன் ஃபகீருன், நான் ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை மனிதன், நான் ஒரு ரஜுலுன் ஃபகீருன். طيب ஐநூல். أأنت مدرس قديم؟ لا أنا مدرس جديد. 9. أنت مدرس قديم. நீ ஒரு கதீமுன் பழைய ஆசிரியரா? லா இல்லை. அன முதர்ரிசுன் ஜதீதுன், நான் ஒரு புதிய ஆசிரியர். வரீங்க அத்தாமின். சொல்லுங்க. அல் காஹிரத்து மதீனத்து கபீரா. ஏன் மதீனா தூன்னு சொன்னீங்க? மதீனா துன்னு சொல்லலாம். தெரியாம சொன்னீங்களா அல்லது ஏதாவது யோசனையில் சொன்னீங்களா? மதீனா தூண்டு எதுக்காக சொன்னீங்க? பொதுவாக எதுக்கு அல் வந்திருக்கு? அல் காஹிரத்து தானே அல் வந்திருக்கு, மதீனாவுக்கு அல் வந்து இல்லையே. அல் வராட்டி என்ன செய்வோம் நாங்க பொதுவா? தன்வீன் செய்வோம். ஏன் தன்வீன் எடுத்தீங்க? மதீனத்துன் வரணும். மதீனத்துன். அல் காஹிரத்து மதீனத்துன் கபீரா. கபீரா. கபீரத்துவா துன்னா? கபீரா. கபீரத்துன். துன் பாருங்க, இங்க எல்லாம் எப்படி வந்திருக்கு? ரஜுலுன் ஃபகீருன், ரஜுலுன் கனியுன், முஹந்திசுன் கபீருன், லுகத்துன் ஸஅபத்துன், தாஜிருன் ஷஹீருன், தர்சுன் சஹ்லுன். அதாவது நஅத்து வந்து மனூத்த மாதிரி தான் வரும். நஅத்து வந்து மனூத்த மாதிரி தான் வரும். மனூத்த மாதிரி தான் வரும். அதாவது மனூத்துக்கு ரஃப் இருந்தா இதுக்கும் ரஃப் வரும். அது வந்து நக்கிராவா இருந்தா இதுவும் நக்கிராவாக இருக்கும். முஹந்திசுன் அல் கபீருன் சொல்லல, முஹந்திசுன் கபீருன் அது நக்கிராவா இருக்குது. அதனால இதுவும் நக்கிராவா தான் கொண்டு வருவோம். அதே மாதிரி தான். ரைட். அல் ஆஷிர் யார் வரீங்க? சொல்லுங்க. அஹாமிதுன் தாலிபுன் கஸ்லானுன் லா ஹுவ தாலிபுன் முஜ்தஹிதுன். ரைட். இங்கன்னா இவங்க ஒரு பிழை விட்டாங்க. நீங்களே சொல்லலுமா இல்ல வேற யாருக்கும் சொல்லலும்? யாரு சொல்லுவாங்க? ஐநூல் சொல்றேன் உஸ்தாத். என்ன? கஸ்லானுன் சொன்னாங்க, அது கஸ்லானுன் சொல்லுங்க. நான் இப்ப ஏற்கனவே சொன்னோம், பிரச்சனை இல்லை. இப்ப சொன்னது மறந்திருக்கலாம். அப்ப இந்த இடத்துல கஸ்லானு தான் வரும். நாங்க பின்னால படிப்போமா இன்ஷா அல்லாஹ். அஹாமிதுன் தாலிபுன் கஸ்லானு. ஹாமித் ஒரு கஸ்லான் மாணவனா, சோம்பேறி மாணவனா? ஹாமிதுன் தாலிபுன் கஸ்லானு. கஸ்லானு பொதுவாக எல்லா இடத்துலயும் நாங்க சொன்னோம் தன்வீன் வரும். சில இடங்கள்ல தன்வீன் வராது. அப்படியான இடங்கள்ல ஒன்றுதான் இது தானே. அல் வராட்டி தன்வீன் வரும் தானே. தன்வீன் வரல என்றா அது மம்னூ மின ஸர்ஃப் என்று நான் சொல்லுவோம், தன்வீன் வராததுக்கு. அதுல ஏற்கனவே நான் ஃபாத்திமத்து, ஸைனபு, ருக்கையத்து, ஹதீஜத்து அப்படியெல்லாம் படித்தோம், பெண்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். அதே மாதிரி இந்த கடைசியில அலிஃபும் நூனும் வரக்கூடிய மேலதிகமான ஜாயிதான அலிஃபும் நூனும் வரக்கூடிய சொற்கள் அது வஸ்ஃபாக இருக்கும் பொழுது அதுக்கு தன்வீன் வராது. அப்ப அஹாமிதுன் தாலிபுன் கஸ்லானு, ஹாமித் சோம்பேறி மாணவனா? லா இல்லை. ஹுவ தாலிபுன் முஜ்தஹிதுன், அவன் ஒரு கெட்டிக்கார முயற்சியுள்ள மாணவன், முயற்சியுள்ள மாணவன். طيب உஸ்தாத் ஒரு டவுட் இருக்கு உஸ்தாத். அனிஸ்வத் நாக்கு சொல்லுங்க. அல் கேட்கலாமா உஸ்தாத்? கேட்கலாம். அல் காஹிரத்து அதுக்கு தமிழ் மீனிங் சொல்லலாமா? சொல்றீங்களா? அல் காஹிராண்டா கெய்ரோ. அல் காஹிரத்து என்றால் கெய்ரோ. கெய்ரோண்டா இது ஈஜிப்ட தலைநகர். மிஸ்ருட ஆசிமத்து மிஸ்ர். ஈஜிப்ட தலைநகரம் தான் அல் காஹிரா. கெய்ரோ ஒரு பெரிய சிட்டி. அல் காஹிரத்து
மதீனத்துன் கபீரத்துன். மதீனா சிட்டி தானே, பெரிய ஒரு சிட்டி. القاهرة مدينة كبيرة. كبيرة பெரியது. ضع في الفراغ في الجمل الآتية نعتا مناسبا. இடைவெளிகள்ல பொருத்தமான ஒரு நாட்டை வையுங்கள். இடைவெளிகளில் இந்த ஜும்லாக்களை வரக்கூடிய இந்த இடைவெளிகளில் பொருத்தமான ஒரு நாட்டை இப்போ நாங்கள் நாட்டு படித்தோம். இதில் மேலே வந்தது எல்லாமே நாட், ஒரு சொல்ல வர்ணிக்கிறதுக்கு வர இன்னொரு சொல். ரைட், இப்போ நாங்கள் முதலாவது பாருங்க. இது யார் வாசிக்க வரீங்க? ஐநூன். அடுத்து ரெண்டாவது சித்து மர்தியா. ஹதீஜத்து தாலிபத்துன் முஜ்தஹிதத்துன். نعم أحسنتي. خديجة طالبة مجتهدة. خديجة مجتهدة. أنا نبي ثاني. خديجة طالبة مجتهدة. طيب مجتهدة كتك. طيب الثاني رنداود ستي متليا. خالد تاجر غني. نعم غني ஒரு பணக்கார தாஜர் தானே. تاجر غني. خالد ஒரு பணக்கார தாஜர். طيب الثالث من يجيب؟ فاطمة. العربية لغة جديد. جديد عندنا. العربية لغة جميلة. جميلة. العربية لغة جميلة. لغة جميلة. نعم. الرابع جميلة ألهانا. سلام. العصفور طائر سير. திரும்ப சொல்லுங்க. العصفور طائر سير. العصفور طائر. சிட்டுக்குருவி. طائر ஒரு طائر ஒரு பறவை தானே. صغير சிறிய ஒரு طائر பறவை. طيب الخامس جرينا. نعم. التفاح فاكهة لذيذة. التفاح فاكهة لذيذة. سويان الفاكهة فلم. طيب تفاح أبل. نعم. من ومن أيضا غير حميدة. آفرين بيك. حميدة. أعرض بكم إيه لاود. أراود حميدة. أنا مدرس قديم. أنا مدرس قديم. நான் ஒரு பழைய ஒரு ஆசிரியர். أنا مدرس قديم. حميدة إيه لاود. யார் சொல்ல வரீங்க லாவது? ستي مرليا. சொல்லுங்க. محمد طبيب طويل. محمد طبيب طويل. உயரமான ஒரு வைத்தியர். محمد طبيب طويل. طيب الثامن فاطمة أستاذ. نعم. الإنجليزية لغة سهلة. نعم الإنجليزية لغة سهلة. إنجليش سهلة إلى هو أنا لغة ملك. تاسع من يجيب؟ أزيرة. نعم. أنت طالب جديد. نعم أنت طالب جديد. جديد وهي طالبة. نعم العاشر. أحمد. نعم. القاهرة مدينة كبيرة. نعم القاهرة مدينة كبيرة. كبيرة كبيرة. مدينة مدينة سيتي. القاهرة كيرو. نعم. أستاذ ஒரு டவுட். نعم. மதீனத்து தா மர்பூதான அப்புறம் முகன்னஸ் வரும்ல உஸ்தாத். மதீனத்துன்னு சொல்றோம். மதீனத்து வருமா துன்னு வருமா? துன் தான் வரும்.
தா மர்பூத்தா வந்து எதுக்கு வந்தா நாங்க தூ வரும்னு சொன்னோம்? ஒருத்தருடைய பெயர், பெண்களுக்கு வைக்கப்பட்ட அல்லது ஒரு பெயராக அலமாக இருக்கணும். அலமண்டா என்ன தெரியுமா? ஆட்களுக்கு வைக்கப்பட்ட பெயர். அலமாக இருந்தா தான், இது வந்து மதீனான்ற ஒரு பொது பெயர் தானே, சிட்டி. அல் காஹிரத்து மதீனத்துன் சிட்டி தானே, கபீரத்து. طيب ضع في المكان الخالي في الجمل الآتية منعوتا مناسبا. இங்க உங்களுக்கு நாத்து தந்திருக்கிறாங்க இந்த பயிற்சியில. நீங்க என்ன வைக்கணும்? இந்த இடைவெளிகள்ல ஒரு மனூத் வைக்கணும். அந்த நாத்துக்கு ஏற்ற ஒரு மனூத்தை இடைவெளிகள்ல நீங்க வைக்கணும். யார் வரீங்க? ஃபாத்திமா உஸ்தாத். சித்தி மர்லியா. ஃபாத்திமா முதலாவது. இரண்டாவது சித்து மர்லியா. العربية لغة سهلة. العربية لغة سهلة. أحسنت. العربية لغة سهلة. الثاني ست مرضية. அரஃபா மூணாவது. அரஃபா சொல்லுவோம் ரெண்டாவது. أنا مدرس قديم. أنا مدرس قديم. ஒரு பழைய ஆசிரியர். أنا مدرس قديم. என்னாலே பாருங்க மொழிபெயர்க்க வேண்டி இருக்குது, சில பேர் மீட்டாமல் இருக்கிறதுனால. طيب الثالث. جرينا. جرينا. عمار تاجر غني. نعم عمار تاجر غني. تاجر غني. الرابع. أمينة. نعم. هذا قلم مكسور. هذا قلم مكسور. இது قلم பேனை. எப்படியான பேனை? மக்சூர், உடைக்கப்பட்ட பேனை. هذا قلم مكسور. طيب خامس. சித்தி மர்லியா. ஃபைசலுன் தாலிபுன் கஸ்லானு. ஃபைசலுன் தாலிபுன் கஸ்லானு. ஃபைசல் ஒரு சோம்பேறி மாணவன். கஸ்லானு. அப்ப பாருங்க, இப்ப இந்த மாதிரி சொற்கள் உங்களுக்கு தந்திருக்கிறான். கஸ்லானு, ஜௌஆனு, அத்துஷானு, கதுபானு, மல்ஆனு. இப்போ உடனே சில பேருக்கு என்ன முதலாவது படுமெண்டா, இதுக்கெல்லாம் என்ன பொருள்? இங்க பொருள் எல்லாம் முக்கியம். இங்க முக்கியம் என்னண்டா, இங்க இந்த சட்டத்தை நீங்க புரிஞ்சு கொள்றது. இதுல பொருள் தெரிகிறது ரெண்டாவது. சரி, பொருள் தெரிஞ்ச பிரச்சனை இல்ல. கஸ்லானு என்ன நடந்திருக்கு? கடைசியில ஒரு அலிஃபும் நூனும் இருக்குது. ஜௌஆனு ஒரு நூனும் ஒரு அலிஃபும் நூனும் இருக்குது. அத்துஷானு அலிஃபும் நூனும் இருக்கு. இதெல்லாம் இந்த இதுல எல்லாத்துலயுமே அது இருக்குது. ஜாயிதான மேலதிகமான ஒரு அலிஃபும் நூனும். இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் இது வஸ்ஃபாக இருக்குது. வஸ்ஃப் அதாவது வர்ணிக்கக்கூடிய சொற்களாக இருக்குது. கஸ்லானு சோம்பேறி. ஜௌஆனு, ஜௌஆன் என்றால் பசித்தவன், பசியாரி, பசித்தவன். அத்துஷான் தாகித்தவன், அத்துஷான் தாகித்தவன். கதுபான், கதுபான் கோபமாக இருப்பவன். கதுபானு. மல்ஆனு நிறைந்தவன், ஃபுல். மல்ஆனு நிறைந்தவன் அல்ல நிறைந்தது எல்லாம் சொல்லலாம் தானே. மல்ஆனு. மலஅண்டா நிரப்பினான். உங்கள் பாடத்துல இம்ல நிரப்பு அப்படிலாம் வரும். இம்ல ஃபராக் இடைவெளியை நிரப்பு அப்படி. மலஅண்டா நிரப்பினான். கடைசி இது அதுலேருந்து வந்ததுதான் மல்ஆனு. கதிபன கோபப்பட்டான், அதுலேருந்து வந்ததுதான் கதுபானு கோபமாக இருப்பவன். கதுபான். ரைட். இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் இது இவைகள் சிஃபத்தாகவும் இருக்குது. வஸ்ஃபாக வஸ்ஃபண்டா ஒரு வர்ணனையாக இருக்குது. இவைகள் வர்ணனை ஒன்று வர்ணிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. கோபம், தாகம், அதே மாதிரி பசி, சோம்பேறித்தனம், நிரம்பி இருக்கக்கூடிய நிலை, இந்த மாதிரி ஒன்று வர்ணிக்கக்கூடிய சொற்களாகவும் இந்த மாதிரி வசன்ல ஃபஅலான் என்கின்ற வசன்ல இருக்குது. ஃபஅலான், கஸ்லான், ஜௌஆன், அத்ஷான், கதுபான், மல்ஆன். இப்படி வரும் பொழுது
இது வந்து மம்னூ மின ஸர்ஃபாக இருக்கும். அதாவது இதுல தன்வீன் வராது. தன்வீன் வராது. அடிப்படையில அல் இல்லாட்டி தன்வீன் வரும். அதானே அடிப்படை. ஆனா ஏன் தன்வீன் இங்க வரல என்றா, இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள்ல அவை அர்த்தம் வந்து வஸ்ஃபுடைய அர்த்தம் அதுல இருக்கும் பொழுது அதுல தன்வீன் வராது. இதோட நீங்க இவ்வளவு நீங்க தெரிஞ்சுட்டா போதும். இது சட்டங்கள், மேலதிகமான சட்டங்கள் இன்னும் பிறகு படிக்கலாம். சரி, இப்ப பாருங்க. இதை வாசிக்க சொல்லியிருக்காங்க. யார் வாசிக்க வரீங்க முதலாவது? அஸ்மத். வாசிங்க. ஆனா ஜவ் ஆனு எல்லாமே வாசிக்கவா சார், இல்ல ஒண்ணு ஒண்ணா வாசிக்கவா? ஒன்று நீங்க ஒன்று மட்டும்தான். ஆனா ஜவ் ஆனு. ஆனா ஜவ் ஆனு. ஜவ் ஆனு. அமீனா சொல்லுங்க. அந்த ஜவ்வானு திரும்ப சொல்லுங்க. ஜவ்வானு அந்த ஜவ்வானு முடியல. அனா அத்துஷானு. பாருங்க. أأنت جوعان؟ நீ جوعانا؟ لا أنا عطشان. أنا عطشان. நான் தாகித்தவன். நீ பசிச்சு இருக்கிறாயா, பசியாடியா இருக்காயா? இல்ல நான் தாகித்தவனா இருக்கிறேன். لا أنا عطشان. طيب الثالث. إرينا. نعم. لماذا المدرس غضبان اليوم؟ نعم. لماذا المدرس ஏன் ஆசிரியர் غضبان اليوم இன்று எப்படி இருக்காரு? கோமா இருக்காரு. غضبان اليوم. غضبان اليوم. نعم. الرابع. ஐனுல். نعم. الكوب ملآن. என்ன என்னோட அர்த்தம்? கூபன்னா தெரியுமா? கப், ஒரு கப் இல்லைன்னா பவுல் ஏதாச்சும் நிரம்பி இருக்கு. கப் நிரம்பி இருக்குது. அல் கூபு மல் ஆனு நிரம்பியதாக இருக்கிறது. அல் கூபு மல் ஆனு. ரைட். பாருங்க, இதுல உள்ள புதிய சொற்கள், இந்த பகுதியில் உள்ள புதிய சொற்கள். ரைட். ஹுமைரா மஹதியா இருக்கீங்களா? உங்களுக்கு சொல்லணுமா இது அர்த்தம் எல்லாம்? இருக்கா உஸ்தாத். அல்லுகத்து என்ன அர்த்தம்? அல்லுகத் லாங்குவேஜ் மாதிரி. ஷஹீருன். ஃபேமஸ், பிரபலியமானவர். ஃபேமஸ். அல் மதீனத்து என்ன? அல் மதீனத்து சிட்டி. நஹரம். ரைட். அத்தாயிரு பேர்ட். இல்ல, அத்தாயிரு என்றால் பேர்ட். பறவை. ஆமா, பேர்ட். போலன்னு மாய்க்கிடுச்சு. ஓகே, பேர்ட். அல் யோமு என்ன? அல் யோமு டுடே இன்றைய நாள். கஸ்லானு. சோம்பேறி. எப்படி என்ன சிஸ்டர்? சோம்பேறி. நியூ ஸ்டூடண்ட். நான் சொல்லலாமான்னு கேட்டேன். என் பேர் கொடுக்கல, சொல்லலாமான்னு கேட்டேன். பிரச்சனை இல்லை. ஜவ்ஆனு. பசியோட இருக்கான். ஹங்கிரி, அதாவது பசியோடு இருப்பவன். ஜவ்ஆனு பசியோடு இருப்பவன். ஜூஅண்டா பசி தானே? ஜூஅண்டால் பசி, ஜவ்ஆனு என்றா பசித்தவன். ரைட். ஆதுஷானு தாகித்தவன். ஆதுஷானு தாகித்தவன். மல்ஆனு நிரம்பி இருப்பது. طيب. غضبانு கோபமாக இருப்பது. கோபமாக இருப்பவன். غضبانு. என்ன மஹதியா? அல் உஸ்ஃபூரு சிட்டுக்குருவி. طيب. اليوم இன்றைய தினம். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ்.
பாருங்க இந்த பாடத்தை. ஐனல் முதர்ரிசு, ஐனல் முதர்ரிசு, ஆசிரியர் எங்கே? இந்த ஐன எல்லாம் படிச்சிருக்கோம் இருக்காங்க. ஐனல் முதர்ரிசு, முதர்ரிஸ் எங்கே? ஹுவ ஃபில் ஃபஸ்லி, அவரு ஃபஸ்ல்ல இருக்காரு. ஹுவ ஃபில் ஃபஸ்ல், ஃபஸ்ல்னா வகுப்பறை. வ ஐனல் முதர்ரிசுல் ஜதீது, பாருங்க இங்க அல் ஜதீதுன்னு வந்திருக்கு. ஏன் அல் வந்திருக்குது? இந்த ஜதீத், அல் ஜதீதுன்றது நாத்தாக வந்திருக்கு. அதுக்கு முதர்ரிஸ்க்கு, புதிய முதர்ரிஸ், புதிய ஆசிரியர் எங்கே? அல் முதர்ரிஸ் என்று இருக்கிறதுனால இங்க அல் ஜதீதுன்னு வந்திருக்கு தானே. முன்னரெல்லாம் அல் வராமல் உதாரணங்கள் எங்களுக்கு தந்தாங்க. அதுலெல்லாம் நாங்க இதுலயும் நாத்திலையும் அல் கொண்டு வரல. வர்ணிக்கிற அந்த சொல்லுலையும் வர்ணனையிலையும் நாத்தன வர்ணனை அதுலயும் என்ன செய்யல, அல் கொண்டு வரலாம். இங்க நாத்துக்கு நாங்க அல் கொண்டு வந்திருக்கோம். முதர்ரிச வர்ணிக்க வந்த சொல்தான் எது? அல் ஜதீத். அதுல நாங்க அல் ஏன் கொண்டு வந்திருக்கிறோம்டா, முதர்ரிசுக்கு அல் இருக்கு. மனோத்துக்கு வர்ணிக்கப்படுற சொல்லுக்கு அல் இருக்குது. அதனால நாங்க இந்த வர்ணிக்கிற சொல்லையும் அல் போட்டுதான் என்ன செய்யறோம், கொண்டு வரோம். ஐனல் முதர்ரிசு ஜதீதுன்னு கேட்கலாது. ஐனல் முதர்ரிசுல் ஜதீது சொல்லணும். இதுக்கும் நாங்கள் கொண்டு வரணும். அதுக்கு ரஃப் இருக்குது, அதனால இதுக்கும் நாங்க ரஃப் செஞ்சிருக்கிறோம். ஐனல் முதர்ரிசுல் ஜதீது ஹுவ இந்தல் முதீரி, ஹுவ இந்தல் முதீரி, அவர் எங்க இருக்கிறார்? ஹெட்மாஸ்டர் இடத்திலே அல்லது அதிபர் இடத்திலே, தலைமை ஆசிரியர் இடத்திலே இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்தில், இந்த ஏற்கனவே வந்திருக்கு தானே. ஹுவ இந்தல் முதீரி, முதீர் இடத்திலே இருக்கிறார். ஐன தாலிபுல் ஜதீது, ஐன தாலிபுல் ஜதீது, புதிய மாணவன். ஐன தாலிபுல் ஜதீது எங்கே? ذهب إلى المكتبة، ذهب إلى المكتبة. مكتبة என்ன? லைப்ரரி. இல்ல இல்ல, மக்தபான்றது லைப்ரரி, புத்தக சாலை, வாசிக சாலை. நூலகம் சொல்லலாம்ல உஸ்தாத்? நூலகம், நூலகம், வாசிக சாலை. ذهب إلى المكتبة، ذهب إلى المكتبة. من ذلك الرجل الطويل؟ الرجل الطويل உயரமான மனிதன். من ذلك الرجل الطويل، அந்த உயரமான மனிதர் யார்? இங்கதான் நீங்க கவனிக்கணுமான ஒரு விஷயம். من ذلك الرجل الطويل الذي، எப்படியான உயரமான மனிதர்? الذي، الذي خرج الآن من المدرسة، الذي خرج الآن من المدرسة. எப்படி கேட்கலாம்டா, இதை விட்டுட்டு அல்லது خرج الآن விட்டுட்டு من ذلك الرجل الطويل، من ذلك الرجل الطويل என்று மட்டும் கேட்கலாம் தானே. அது யார் அந்த உயரமான மனிதர் என்று கேட்கலாம். அப்படி கேட்காம நாங்க என்ன மேலதிகமா என்ன சொல்லி இருக்கிறோம்? அல்லதி خرج من المدرسة، அல்லதி خرج الآن، الآن இப்போது, இப்போது மதரசாவிலிருந்து, பாடசாலையிலிருந்து வெளியேறிய அந்த உயரமான மனிதர் யார்? இந்த அல்லதி என்றது நீங்க இப்பதான் படிக்கிறீங்க. அல்லதி, அல்லதி என்ற சொல் இப்போதுதான் நீங்க என்ன செய்றீங்க, படிக்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லதி என்றது நான் கருத்து விளங்குறதுக்கு லேசா இருக்கிறதுக்காக வேண்டி எத்தகையவர் என்றால் சொல்லுவோம் தமிழ்ல. மதரசாவிலிருந்து இப்போது வெளியானாரே அத்தகைய உயரமான மனிதர் யார்? அந்த உயரமான மனிதர் யார்? அப்ப நாங்க இந்த அல்லதியால் என்ன செஞ்சிருக்கிறோம்டா, இந்த அர்ரஜுலு தவீல்ங்கிறத என்ன செஞ்சிருக்கிறோம், மேலதிகமாக அவரை பத்தி சொல்லி இருக்கிறோம். ரைட்? மன்தாலிக அர்ரஜுலு தவீல், யார் அந்த உயர்ந்த மனிதர்? ஹரஜல் ஆன மினல், அல்லது நீங்க பயன்படுத்தாம ஹரஜல் ஆன மினல் மദ്രസத்தி, இப்போது பாடசாலையிலிருந்து வெளியாகினார்.
ரெண்டும் ரெண்டு ஜும்லாவா இருக்கும், ரெண்டும் இரண்டு வாக்கியங்களாக இருக்கும். இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் எது? அல்லதி. எப்படியானவர் என்றால், இப்போது பாடசாலையில் இருந்து வெளியேறினாரே அத்தகைய உயரமான மனிதர் யார்? வெளியேறிய என்று நான் சொல்றோமே தமிழ்ல, அதுதான் அது அல்லதி. ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல இதை எப்படி சொல்லுவாங்கடா? ஹூன்னு சொல்லுவாங்க தானே. இந்த இடத்துல அல்லதிக்கு இருக்கிற இடத்துல ஹூன்றதை பயன்படுத்துவாங்க. அது மனிதனாக இருந்தால், அல்லது மனிதன் அல்லாம மிருகங்களாக பொருட்களாக இருக்கும் பொழுது விச்சன்றத இந்த அல்லதியை வார இடத்துல பயன்படுத்துவாங்க. ரைட் ரைட். மன் தாலிக ரஜுலு தவீலு, அந்த உயர்ந்த மனிதர் யார்? பின்னால் என்ன சொல்லி, ஹரஜல் ஆன மினல் மதரசா, மதரசாவில இருந்து இப்போது வெளியேறினார். அப்படி சொன்னா வாக்கியம் பூரணமாகுமா? பூரணமாகாது. வெளியேறிய என்று சொல்லணும் தானே, அல்லது வெளியேறினாரே அத்தகைய என்று சொல்லணும். வெளியேறினாரே அத்தகைய, அதுக்கு தான் நாங்க அல்லதி என்றத நடுவுல என்ன செஞ்சிருக்கிறோம், பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப மதரசாவிலிருந்து அல் ஆன இப்போது, மதரசாவிலிருந்து இப்போது வெளியேறினாரே அத்தகைய உயரமான மனிதர் யார்? ஹுவல் முதீருல் ஜதீது, அவர்தான் அல் முதீருல் ஜதீது, புதிய ஆசிரியர், புதிய ஆசிரியர். வமனில் வலதுஸ். உஸ்தாத், இப்போ அந்த ஒரு மனிதராக இருந்தா யூஸ் பண்ணணும், விலங்குகளா இருந்தா வேற என்ன உஸ்தாத் யூஸ் பண்ணணும்? அல்லதி தான் யூஸ் பண்ணணும். ஓகே உஸ்தாத். விலங்குகளா இருக்கலாம், வேற உயிரற்ற பொருட்களாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே அல்லதி தான் அரபுல. நான் சொல்றேன் ஆங்கிலத்துல, இங்கிலீஷ்ல அதுக்கு வேற வேற அல்லதிய வார இடத்துல ஹூன்னு யூஸ் பண்ணுவாங்க, அல்லது விச்சன்னு யூஸ் பண்ணுவாங்க. மனிதர்களா இந்த ஹூவன்றும் இத பொருட்களா இருந்தால், மிருகங்களா இருந்தால் விச்சனும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். சரியா? அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க தமிழ்ல புரிஞ்சு கொள்றதுக்கு லேசாக இருக்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல படிச்சு கொடுக்கும் பொழுது அல்லதி வார இடத்துல எப்படி மொழிபெயர்ப்பாங்கண்டா, அத்தகைய, இத்தகைய அந்த மாதிரி மொழிபெயர்ப்பார்கள். ஹுவல் முதீருல் ஜதீது, ஹுவல் முதீருல் ஜதீது, புதிய முதீர். வமனில் வலது ஸகீரு அல்லதி ஹரஜல் ஆன மினல் ஃபஸ்ல், ஃபஸ்ல்ல இருந்து இப்ப வெளியான அந்த சிறிய பையன் யார்? அல் வலது ஸகீரு, அல் வலது ஸகீரு அல்லதி, தகையவன் என்றால் அல்லதி ஹரஜல் ஆன மினல் ஃபஸ்லி, ஃபஸ்ல்ல இருந்து இப்போது வெளியானானே அந்த சிறிய பையன் யார்? வமனில் வலது ஸகீரு அல்லதி ஹரஜல் ஆன மினல் ஃபஸ்லி, ஹரஜல் ஆன மினல் ஃபஸ்லி. ஹுவ இப்னுல் முதீரில் ஜதீதி, ஹுவ இப்னுல் முதீரில் ஜதீதி. பாருங்க, புதிய முதீருடைய மகன். இந்த ஜதீத்ன்றது எதுக்கு வர்ணனையா முதீருக்கு? ஏன் ஜதீதி என்று சொல்லியிருக்கோம்? மனூத் ஜரு செய்யப்பட்டிருக்குது, முதீரை தான் வர்ணிச்சிருக்குது தானே, முதீரை தான் வர்ணிச்சிருக்குது. புதிய முதீருடைய மகன், புதிய முதீருடைய மகன் தானே, புதிய முதீருடைய பையன். ஹுவ இப்னுல் முதீரில் ஜதீதி. ரைட். நீங்க ஜதீது என்று சொல்லி போட்டீங்கண்டா எதை வர்ணிக்கும்? இப்ன வர்ணிக்கும். முதீருடைய புதிய மகன் வந்துடும். அப்படி இல்லை, புதிய முதீருடைய மகன். அப்ப மனோத்துக்கு ஜர் இருக்கும் பொழுது நாத்தைக்கும் நாங்க என்ன செய்யணும்? ஜர்ரு தான் செய்யணும். மனோத்துல அல் இருக்கும் பொழுது நாத்தைக்கும் நாங்க அல் கொண்டு வரணும். மனோத்து முதக்கராக இருக்கும் பொழுது நாங்க நாத்தையும் முதக்கராகத்தான் என்ன செய்யறோம்? கொண்டு வரணும். சரி. ஹுவ இப்னுல் முதீரில் ஜதீதி. லிமன் தில்க ஸய்யாரத்துல் ஜமீலத்து, அந்த அழகான கார் யாருக்குரியது? லிமன், லிமன் தில்க ஸய்யாரத்து. இப்ப இந்த பாடம் மீட்டாம வருவாங்களே இவங்களுக்கு இப்ப லிமன் எண்டாண்டு அவங்களுக்கு பிரச்சனை ஆகுமே. லிமன் ஏற்கனவே படிச்சு முடிஞ்சு மீட்டியும் முடிச்சிட்டோம். அவங்க பாடம் மீட்டாம வந்துட்டு லிமன் என்றா அவங்களுக்கு சிக்கலா தான் இருக்கும். பாத்தீங்களா? செய்யாரோட சொல் சில நேரம் தெரியாம இருக்கு ஏற்கனவே அந்த சொல். அப்ப பாடம் மீட்டல் மிக முக்கியம். என்ற ஒவ்வொரு பாடமும் அடுத்தடுத்த பாடங்களை நீங்க படிக்கும் பொழுது பழைய பாடங்கள்ல தான் என்ன செய்யப்படும்? ஒரு கட்டிடம் கட்டுற மாதிரி தான்
அதுல இருந்தா மேல மேல கட்டிட்டு போகணும். திரும்ப திரும்ப நம்ம படிச்சதெல்லாம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் புதுசா அது கருத்து சொல்லிட்டு இருக்கிறோம்டா எத்தனை வருஷம் படிக்கணும்? ரைட். லிமன் தில்க ஸய்யாரத்துல் ஜமீலத்து, அந்த அழகான செய்யாரா யாருக்குரியது? லிமன் தில்க ஸய்யாரத்துல் ஜமீலத்து, அழகான கார் யாருடையது, யாருக்குரியது? ஹிய லில் முதீரில் ஜதீதி, அது புதிய முதீருக்கு உரியது. طيب لمن هذا الكتاب الكبير، இந்த பெரிய புத்தகம் யாருக்குரியது? لمن هذا الكتاب الكبير، لمن هذا الكتاب الكبير. أهو للمدرس، أهو அது ஆசிரியருக்குரியதா? أهو للمدرس لا هو للطالب الجديد، அது புதிய மாணவனுக்குரியது. هو للطالب الجديد. أين الملعقة الصغيرة، சிறிய மிலாக்கா, சிறிய ஸ்பூன் கரண்டி எங்கே? أين الملعقة الصغيرة، أين الملعقة الصغيرة. الصغيرة مؤنث، காரணம் மிலாக்கா முஅன்னத், மனூத் முஅன்னத், மனூத்துல அல் இருக்குது, அதனால அஸ்ஸகீராண்டால் கொண்டு வந்திருக்கிறோம். மனூத் முஅன்னத், அதனால அஸ்ஸகீரத்து வந்து முஅன்னஸாக கொண்டு வந்திருக்கிறோம். طيب هي في الكوب، هي في الكوب، அது கூப்ல இருக்குது, கப்ல இருக்குது. طيب أين الكرسي المكسور، أين الكرسي المكسور، உடைந்த குர்சி, குர்சி எங்கே? இதான் குர்சி. குர்சி என்ன கதிரேன்னு மொழிபெயர்க்க தேவையில்லை, குர்சி முன்னால போட்டிருந்தா அதான் குர்சி. அதான் உங்களோட கற்பனைக்கு வரணும். طيب أين الكرسي المكسور، هو هناك، هناك என்றால் அங்கே, ஹுனா என்றால் இங்கே, ஹுனாக்க என்றால் அங்கே, هو هناك. طيب இன்னொரு முறை வாசிக்கிறேன் பாருங்க. أين المدرس، هو في الفصل. وأين المدرس الجديد، هو عند المدير، مدير இடத்தில். أين الطالب الجديد، ذهب إلى المكتبة، library مكتبة. طيب من ذلك الرجل الطويل الذي خرج الآن من المدرسة، من ذلك الرجل الطويل الذي خرج الآن من المدرسة. هو المدير الجديد، هو المدير الجديد. ومن الولد الصغير الذي خرج الآن من الفصل، ومن الولد الصغير الذي خرج الآن من الفصل. هو ابن المدير الجديد، هو ابن المدير الجديد. المدير الجديد ده ابن، هو ابن المدير الجديد، هو ابن المدير الجديد. طيب لمن تلك السيارة الجميلة، لمن تلك السيارة الجميلة، هي للمدير الجديد، هي للمدير الجديد. لمن هذا الكتاب الكبير، لمن هذا الكتاب الكبير، أهو للمدرس، أهو للمدرس، لا هو للطالب الجديد، هو للطالب الجديد. أين الملعقة الصغيرة، أين الملعقة الصغيرة، هو في الكوب، هي في الكوب، ولا هي في الكوب. أين الملعقة الصغيرة، هي في الكوب. أين الكرسي المكسور، أين الكرسي المكسور، هو هناك، هو هناك، هو هناك. அது அங்கே இருக்கிறது. ரைட். இப்ப படிச்சதுல கேள்வி இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இது அத்துஷானுன்னா என்னது? அத்துஷானு என்றால் தாகித்தவன். அத்துஷானு என்றது தாகித்தவன்.